உத்தமனுடைய வீட்டில் இருக்கக்கூடாது என்ன பார்க்கலாமா? ரெண்டாவது பாயிண்ட் வாங்க, சங்கீதம் 101 வாங்க பார்ப்போம். உத்தமனுடைய வீட்டில் இருக்கக்கூடாதது என்ன? வாசிங்க. நம்ம வாழ்க்கையில் எது இருக்கக்கூடாது? சங்கீதம் 101 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எதை என் கண் முன்ன வைக்க மாட்டேனா? நிறுத்துங்க, இங்க கவனிங்க. தீங்கான காரியம் என்னன்னா, தீமையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற ஆபத்தான மோசமான காரியம் என் வீட்டில் என்ன செய்யாது, என் கண் முன்ன இருக்காது. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்களேன், உங்களுக்கு எது தீமையோ சொல்லுங்க, எது ஆபத்தோ அது உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சாராயம் ஆபத்து தானே. இன்னைக்கு நிறைய வீட்டில் பாருங்க, பேரு சாமுவேல், அவன் தான் 1ஆம் நம்பர் குடிகாரனா இருப்பான். சாலமோனு, சாமுவேலு, இயேசு வடியான், இயேசு உடையான், எல்லாரும் மதியானம் 12 மணிக்கு ஒயின் ஷாப்ல நிற்பான். அட்டென்ஷன். அது பண்டிகைனா போதும், எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிறது 3 நாள் பண்டிகையில். ஹல்லேலூயா. அதரம் சாராயம் குடிச்சு குடிச்சு யாரா சொல்ல முடியுமா? 2 வருஷம் சாராயம் குடிச்சேன், ஆண்டவர் கிருபையில கிட்னி சரியாயிட்டு. சாராயம் குடிச்சு குடிச்சு என்ன தீமை வரப்போகுது? கிட்னி போவோம், கல்லீரல் போவோம், நுரையீரல் போவோம். சீக்கிரம் 40லே போய் சேர்ந்துருவ. உன் பொண்டாட்டி விதவையாவா, உன் பிள்ளைகள் பிச்சை எடுக்கும். இந்த தீமை வேணுமா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. குடிகார மனம் திரும்பு. உன் வீடு ஆசீர்வாதமா இருக்குன்னா குடிக்கப்படாது. கண்ணு முன்ன சிகரெட் வச்சு ஊதுது காலையில. அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவர், காலையில பீடி குடிச்சாதான் பாத்ரூம் வருதான். இவனை வச்சு என்ன செய்ய? அந்த அப்படின்னாதான் வருதான். பீடி குடிச்சு குடிச்சு நுரையீரல செத்து போவ. என்ன நிறைய வீட்டுக்கு ஜோமனை கூட்டு போங்க. ஐயா, என் வீட்டுக்காரரு கேன்சர்ல இருக்காரியா, வாங்கய்யா அப்படின்னா அங்கே போய் அது உயிர் இழுத்துட்டு அடக்கும். என்ன காரணம்னு கேட்டா, குடிச்சு 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 சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, பொண்டாட்டியை தூக்கி போட்டு மிதிக்கிறது. ஆமா, கடைசியில் சாவ போற நேரத்தில் யார் தேவை? இவனுக்கு என்ன ஜபங்க? இவனை எழுப்புனா மறுபடியும் எங்க தான் போவான்? குடிகாரனை சுகப்படுத்தினா மறுபடியும் எங்க போவான்? ஓடுகிறேன் ஒயின் ஷாப்புக்குன்னு. இவனுக்கு என்ன ஜபம்? நான் சில பேர் வீட்டுக்கு போனா கேட்பேன், முத நீ குடிய நிப்பாட்டுவே. அன்னைக்கு ஒரு ஃபோன் வந்ததுயா, ஒரு அவங்க மனைவி ஃபோன் பண்ணாங்க நைட்டு 1 மணிக்கு. ஐயா, என் வீட்டுக்காரரு பேய் பிடிச்சி ஆடுதாரியா, இப்பமே வாங்க. நான் அப்போ நான் ஃபோனில் சொன்னேன், எம்மா நான் வர ரெடி தான், ஆனால் உன் புருஷன்ட்ட 3 பிரச்சனை இருக்கு. என்னையா? 1 அவன் குடிக்கான், 2வது வாயில போயலே ஒதுக்குதான், 3வது கள்ளக்காதல், உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்றான். இந்த 3ஐயும் நிப்பாட்ட சொல்லி பேய் பேரும். நான் வர வேண்டிய தேவையே இல்லைன்னு உடனே அக்கா திரும்ப சொன்னிச்சு, இனி உங்ககிட்ட பேச மாட்டேன் வையன்ட்டேன். உடனே எங்க கூட்டு போயாச்சு? செபமலைக்கு போகுது ஆட்டோவில் கடகடா கடகடா கடகடான்னு. செபமலையில போய் உருட்டி உருட்டி பார்த்தாங்க. அங்கதான் பாதி பேய் பாதி சரக்கு 2 சேர்ந்து ஆடுது. பாதி என்னது? பேய், பாதி சரக்கு. அங்கேயும் ஜோமுனி போவல. நீ எந்த மலைக்கு போனாலும் கடைசியில் என்னாச்சு தெரியுமா? மறுநாள் அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஐயா வாங்கல, ஐயம்மா இதுக்கு செபமே தேவையில்லம்மா, நான் சொல்றதை மட்டும் உங்க பையன்கிட்ட போய் சொல்லுங்க. என்னையா? 10 நாள் குடிக்காம இருக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேய் வந்தா நான் வரேன்னு. நான் சொல்றேங்க, பள்ளிப்படத்துல இருந்து அன்னைக்கு குடியை நிப்பாட்டினாரு, அன்னைக்கு கள்ளக்காதலி காம்பவுண்ட் சோறு யாரி குதிக்கதை நிப்பாட்டினாரு, அன்னைக்கு போயில போடுறதை நிப்பாட்டினாருங்க. 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அந்த மகன் வாழ்க்கையில பேய் வரவே இல்லை. கர்த்தர் இந்த மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நீ தீமையான காரியத்தை எடுத்துட்டனா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன கை வர மாட்டேங்குது? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இப்ப சிரிச்ச முகத்தோட பக்கத்துல கை கொடுங்களேன், கை கொடு சொல்லுங்களேன். தீங்கான காரியத்தை உள்ள வச்சிருக்க கூடாது, அதை வெளியே எடுத்து போட்டணும். ஹல்லேலூயா. 2வது எது இருக்கக்கூடாது? வேகமா வாசிங்க. சங்கீதம் 101. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கையை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். எத்தனை பேர் கர்த்தர் கூட பேசுறாரு பிரதர், ரொம்ப நல்லா கர்த்தர், ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். ரைட்டு, சரிங்களா? அடுத்து எது இருக்கப்படாதா? சங்கீதம் 100. இருங்கக்கா, ஏங்கா இவ்வளவு வேகமா குடு 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 குடுன்னு ஓடுதிய? நான் சொல்றத வாசிங்க. 7வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம் வாசிங்க. மாறுபாடான இருதயம்
என்னை விட்டு அகல வேண்டும். கையை வைத்து ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். மாறுபாடுனா என்ன? நடிக்கிற வாழ்க்கை. ஆமாவா இல்லையா? யோபுவை பார்த்தீங்களா? ஆசீர்வாதமாக இருக்கும்போது கர்த்தரை மறுதலிக்கலை. ஆமாவா இல்லையா? பிரச்சனை வந்தபோது எல்லாத்தையும் இழந்த போது கர்த்தர் என்ன செய்யலை? அவன் ஒரே மாதிரி இருந்தாங்க. ஒரே மாதிரி இருந்தான். ஒரே மாதிரி இருந்தான். அதனால சொல்றான், என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை நான் உடையேன். நான் மரணம் வரையிலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன். இங்க கவனிங்க, மாறிடாதீங்க. பிரச்சனை வந்த உடனே கர்த்தரை விட்டு பின் வாங்காதீங்க. பிரச்சனை வந்த உடனே செபத்தை நிறுத்திடாதீங்க. பிரச்சனையிலையும் நீங்க கர்த்தரை உறுதியா பிடிங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், உத்தமமுள்ள ஊழியக்காரனே, என் பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள வா என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி எத்தனை பேர் மாறுபாடான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சொல்றவங்க கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சரி, இருக்கக்கூடிய நாள் என்ன சொல்லுங்க என் கூட சேர்ந்து? இரக்கம், நியாயம், பாட்டு, அதிகாலை ஜெபம். சரிங்களா? எது இருக்கக்கூடாது? தீங்கான காரியம் இருக்கக்கூடாது. மாறுபாடான இருதயம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி, அடுத்து யார் வீட்டில் இருக்கக்கூடாது?